இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வவ்வால் மீனோட வறுவல் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து தேவையான மீனை வந்து நான் கழுவி நல்லா சுத்தப்படுத்தி ரெடியாக வச்சுருக்கேங்க. அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கணும். இந்த மீனுக்கு தேவையான அளவு உப்பு, மிளகாத்தூளுங்க, அது ஒரு 2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணுறேன். அது கூட மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், நமக்கு தேவையான அளவும் போட்டுக்கலாம். நான் 1.5 ஸ்பூனாக போடுறேன். இதில் தனியாத்தூள் 1/2 ஸ்பூன், ஜீரகப்பொடி 1 ஸ்பூன், தனியா இன்னும் கொஞ்சம் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேங்க. அவ்வளோதான், இவ்வளோ தான் தேவைங்க. இது கூட நம்ம லெமன் ஒரு 1/2 பழம் பிழிஞ்சிக்கணும். இதை வந்து நல்லா கலந்துக்கணுங்க. இது கூட கார்ன் பவுடர் 1 ஸ்பூன், நமக்கு தேவையான அளவு போட்டுக்கலாங்க. நான் இப்போ 1 ஸ்பூன் போடுறேன். இதில் அரிசி மாவும் 1 ஸ்பூன் போடுறேங்க. இப்போ தண்ணி தெளித்து நல்லா நம்ம கலந்து வச்சிடணும். இது நல்லா கலந்தாச்சு. இதை ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும்னு மூடி வச்சிடணுங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு, 1/2 ஹவர் ஆயிடுச்சுங்க. இதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ஊறி ரெடியாக இருக்கிற மீனை இப்போ இதில் சேர்க்கணும். இப்போ இதில் 2 பீஸ் போட்டிருக்கேன். இதை போட்டு அப்படியே மூடி வைக்கணுங்க. இந்த மாதிரி மூடி வைக்கும்போது நல்லா வெந்தும் இருக்கும், அதே சமயம் ஃப்ரையும் நல்லா சூப்பராக வரும். இப்போ மூடி எடுத்துட்டு திருப்பி விடலாங்க. திரும்பவும் இதை மூடி வைக்கணும். இந்த மாதிரி நம்ம செய்யும் போது மீன் வந்து நல்லா வெந்திருக்குங்க. ஃபிஷ் ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை நல்லா வந்திருக்குங்க. நல்லா வெந்திருக்கு, நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் உங்களுக்கும் பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸை என்னோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.